ஹாய் குட் மார்னிங். தட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். அதுக்கு முன்னாடி வாங்க என்னோட ஸ்டைலில் எப்படி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டம்ளர் நிறைய கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலப்பருப்பு மட்டுமே போதுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதோட சேர்த்து ஒரு கையெழுவு துவரம் பருப்புமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2 hours ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு வரமிளகாய் போட்டு இதோடய ஊற வச்சுருக்கேன். கரைச்ச புளியில் ஒரே ஒரு தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை குறையாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இல்லை. இதில் முருங்கைக்கீரையுமே யூஸ் பண்ணிக்கணும், என்கிட்ட முருங்கைக்கீரையும் இல்லை. அப்புறம் தேங்காய் அரைச்சி அந்த புளியோட கரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு கரைச்சலையும் அதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உருண்டை உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வச்சு இதையுமே கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாகவும் உருட்டி போடலாம், பட் சம்டைம்ஸ் அது உடஞ்சிரும். இது மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை குழம்பு. கிட்டத்தட்ட ஒரு மீன் குழம்புக்கு ஈக்குவலாக வந்துடும். அப்படியே வடையுமே சைடில் நம்ம பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.